கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். இயேசு நல்லவர். ஆமென். இயேசு வல்லவர். ஆமென். இயேசு போதுமான தேவன். Our God is enough God. Amen. Awesome God, wonderful God, and உயிருள்ள தேவன், true living and true living. உயிருள்ள தேவன் and true living. He always listens to our prayer. Amen. Amen. And ஜெபத்தை கேட்கும் தேவன், நம்மளுக்கு விடுதலை கொடுக்கும் தேவன், God who delivers us. Amen. And the God who saves us, நம்மளை காப்பாற்றும் தேவன். And நிறைய you can use lot of words to praise God. நிறைய வார்த்தை வாழ்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம், உயர்த்தலாம். The God who can change your situation just like that. Amen. Amen. And உன்னுடைய சூழ்நிலையை இப்படி இருந்ததுக்குள்ள மாற்றும் தேவன் அவர். And God can change your situation just like that. Amen. Hallelujah. Hallelujah. இது ஒரு வாழ்க்கையில நடக்க ரொம்ப முக்கியம் is your faith and believing. If you want God to work in your life, the most important thing that you should have in you is faith and believing. Amen. விசுவாசம் நம்பிக்கை வச்சா இயேசு கிறிஸ்து ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் உங்களுக்கு அறிவி செய்வார். ஆமென். ஹalleluya. nothing impossible for God. ஆண்டவரால முடியாத காரியம் எதுவுமே இல்லை. விசுவாசம் நம்பிக்கை வைக்கணும், வாயால இல்ல, உன் இருதயத்திலிருந்து. From your heart, your faith and believing must come from your heart, from your soul, from your mind, and with your strength. உன் பலத்தில் இருக்கணும். Amen. Hallelujah. 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 Luke chapter 7 verse 1 to 10. லூகாஸ் அதிகாரம் 7 வசனம் 1 to 10. How to get help from Lord Jesus. எப்படி ஆண்டவரிடமிருந்து உதவி பெற்றுக்கொள்ள முடியும், அதுதான் இன்னைக்கு பார்த்தோம். That's what we did today. How you can please God. How can you please Lord Jesus to help you? And உனக்கு உதவி செய்ய இயேசு கிறிஸ்து ஆண்டவர் மனம் எப்படி இறங்கும், உங்களுக்கு உதவி செய்யணும். எப்படி அந்த அந்த how to please God, எப்படி ஆண்டவர் மனம் இறக்கப்படி செய்வீங்க, இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். Today we read what happened. And God if you want Lord Jesus to help you, first thing you must believe that Lord Jesus is alive. Amen. உங்களுக்கு இயேசு கிறிஸ்து ஆண்டவர் உதவி வேணுமா, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார்னு அதை நம்பு. சும்மா சொன்னா மட்டும் பத்தாது, உயிரோடு இருக்கிறாரு நம்பணும். என்னோடு இருக்கிறார், என் கூட வரார், நான் செய்கிற காரியங்களை பார்க்கிறார். You must believe that Lord Jesus is alive. He is with me. He is coming with me. He is watching everything, observing everything, whatever I do. Amen. And number 2, you must also believe the Lord Holy Spirit is exist. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ஆவியானவர் இருக்கிறார், நடத்துகிறார், பார்க்கிறார். அவர்னால தான் எல்லா காரியமும் செய்ய முடியும். And Lord Holy Spirit is always observe us, guide us, and teach us everything how to please Lord Jesus. Amen. Hallelujah. ஆவியானவர் மட்டும்தான் உனக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்க முடியும். Only Lord Holy Spirit can teach you how to pray. And your faith and your believing must be very high, so that nothing can shake you. Amen. Hallelujah. உன் நம்பிக்கையும் உன் விசுவாசமும் மேல இருக்கணும், very high, nothing can shake you. எது நடந்தாலும் இயேசு இருக்கிறார். Amen. Hallelujah. Anything happen, whatever coming, always put in your mind that Lord Jesus is there in front of you. Amen. Hallelujah. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் அங்கே இருக்கிறார். That's why we learn to love God with all your heart, soul, mind.
Today we learn about strength. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு படித்தோம், நம்ம பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து ஆண்டவரே நேசிக்கிறேன் சொன்னால் மட்டும் பத்தாது. உன் இதயத்திலிருந்து நேசி, உன் ஆத்மா இருந்து நேசி, உன் முழு சிந்தனையோட நேசி, முழு பலத்தோட நேசி, எல்லாமே, everything. Amen. Hallelujah. Hallelujah. Today we read in verse 3, the Roman officers sent the Jewish elders to ask Lord Jesus to go in, heal his servant. இந்த ரோமன் வசனம் 3 நம்ம படிக்கிறோம். அந்த ரோமன் ஆஃபீஸர் ஜூயிஷ் லீடர்ஸ், என்ன இயேசு ஜூயிஷ் லீடர்ஸ் அனுப்பிவிட்டு, அந்த தலைவர்களை அனுப்பிவிட்டு இயேசு அவரோட ஊழியக்காரனை குணமாக்க சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. You see here, the leaders go and tell how good is this Roman officer is. Amen. அவன் எவ்வளவு நல்லவன் போய் சொன்னாங்க. Verse 4 and 5. They go and tell Lord Jesus what are the good things have done by this Roman officer. Amen. Hallelujah. Hallelujah. அவன் நல்லவரே, நம்ம ஆளுக்கு ரொம்ப உதவி செஞ்சிருக்காரு, நம்மளுக்கு ஒரு திருசபை கட்டி கொடுத்துருக்காரு, build a synagogue for us. He's a good man, he like our people. எல்லாம் சொன்னாங்க. Amen. Hallelujah. இயேசு கூட போனார். Lord Jesus went with them, but you see the response of the Roman officer. Amen. வசனம் 6, 7, verse 6 and 7. You see the response of the Roman officer who sent his friends. அவருடைய நண்பர்களை அனுப்பி சொன்னாரு. என்ன சொன்னாரு? I don't deserve you to come into my house. Neither I am not deserved to come in front of you. Amen. This is one type of prayer. ஆண்டவரே, என் இல்லத்துக்குள்ள வரத்துக்கு நீங்க என் இல்லத்துக்குள் வர நான் அருகதை இல்லாதவன் ஆண்டவர். நானும் உங்கள்கிட்ட வர அருகதை இல்லாத பாவி ஆண்டவர். Amen. Hallelujah. Hallelujah. But the prayer is just say a word. Just give an order. Amen. And my servant will get well. நீங்க ஒரு வார்த்தை உங்க நாவிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டு வந்தா போதும் ஆண்டவரே, நான் குணமடைவேன். ஆமென். ஹல்லேலூயா. உங்க நாவிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டு வந்தா மட்டும் போதும் ஆண்டவரே, நான் குணமடைவேன். ஆமென். Hallelujah. And just give a word. I will get well. That is faith. Amen. This is the faith of the man who requests the help from Lord Jesus. இயேசு கிறிஸ்து ஆண்டவர்ட்ட உதவி கேட்கிறவங்களோட விசுவாசம். Amen. Hallelujah. Hallelujah. இது நமக்கு தெரியணும். Amen. We ourselves know everything about our sin. நம்ம செஞ்ச பாவங்கள் நமக்கு தெரியும். All our wrongdoings, நம்ம தவறுகள் நமக்கு தெரியும். Amen. And we do things against the law of God. அது நமக்கு தெரியும். Everything நமக்கு தெரியும். அதனால தான் அந்த வார்த்தை சொல்லணும். I'm not worthy. நான் அருகதை இல்லாத பாவி ஆண்டவரே, உங்க கால் பாத தூசியாக கூட அருகதை இல்லாத பாவி ஆண்டவரே, அப்படி சொல்லணும். Amen. Because yes, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் அறியாம தெரியாம நம்ம நிறைய காரியங்கள் ஆண்டவருக்கு எதிராக நிறைய காரியங்கள் செய்திருக்கோம். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். Confess your sin and ask forgiveness from God. Amen. Hallelujah. And we must humble ourselves before Lord Jesus. இயேசு கிறிஸ்து ஆண்டவருக்கு தாழ்மையா இருங்க. இயேசு கிறிஸ்து ஆண்டவருக்கு தாழ்மையா இருங்க. இயேசு இல்லைன்னா நம்ம இல்லை, எதுவுமே இல்லை நமக்கு. Amen. அப்ப இயேசு கிறிஸ்து ஆண்டவருக்கு we must humble ourselves. Without Lord Jesus nothing. We will have nothing. Amen. Hallelujah. Hallelujah. The Roman, example of the Roman officer. What do you think that healed the servant? Roman officer என்ன செஞ்சாரு? என்ன காரணத்தினால ஆண்டவர் அவரை குணமாக்கினார்? என்ன காரணமா இருக்கும்? Because of he is a good man, or because he helped the people? அவன் நல்லவனால ஆண்டவர் குணமாக்கினாரா, இல்ல அவன் ஏழைகளுக்கு உதவி செய்தனால குணமாக்கினாரா?
கொடுத்தாரா இல்ல திருசபை கட்டி கொடுத்தனால because he built a synagogue that's why God healed the servant? Okay, what is the reason God healed the servant? Amen. Faith. Why? Faith. Yes, because of his faith. Believe, anybody also can believe, but to have faith is very difficult. நம்பினா எல்லாரும் சொல்லுவாங்க நான் நம்புறேன்னு. விசுவாசிக்கிறியா? அதுதான் முக்கியம். விசுவாசிக்கிறியா? Do you have faith? இயேசு கிறிஸ்து செய்வார்னு நீ விசுவாசிக்கிறியா? இயேசு செய்வார். Amen. God can do anything that you think that God cannot do. God can do nothing impossible for God. Amen. Hallelujah. God healed the servant because of the faith of the Roman officer. Amen. அவன் விசுவாசத்தினால குணமானான். Without faith you cannot please God. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் மேல விசுவாசம் இல்லாம உன்னால ஆண்டவரை திருப்திப்படுத்த முடியாது. God will never come and help you if you don't have faith. Amen. I must have a confident faith. ஆட்டம் இருக்கும் தான், பயம் இருக்கும் தான், will have a bit shaky and afraid, but you must have the confident. Never give up. You're confident that my God can do everything. Amen. Hallelujah. My God can do everything. But don't have blind faith. குருட்டு விசுவாசம் வைக்காதீங்க. குருட்டு விசுவாசம் என்னது குருட்டு விசுவாசம்? Don't have a blind faith. Amen. Blind faith na என்னது? If you have faith, விசுவாசம் இருந்தா ஆண்டவர் எல்லாம் செய்வார் சொல்லும். But blind faith na குருட்டு விசுவாசம் என்னது? அடங்கல. ODB. குருட்டு விசுவாசம் என்ன தெரியுமா? குருட்டு விசுவாசம் blind faith வந்து if you know the thing is not yours but you still go and ask God, give me KLCC 1 part, give me God, give me KLCC 1 part. அதான் குருட்டு விசுவாசம். KLCC பாதியில் கொடுங்க, கேரளாவில் இருக்கிற ஃப்ளைட்டில் ரெண்டு எனக்கு எழுதிவீங்க, அதுதான் குருட்டு விசுவாசம். That is blind faith. That is not yours. You go and request God, give me KLCC, half of the KLCC, 2 flight in Kerala right under my name. That is blind faith. Amen. Hallelujah. குருட்டு விசுவாசம் உங்களோட இல்லையா அதை போய் கேட்காத. உன்னோட இல்லையா அது கேட்காத. உனக்கு வேணுமா? God, if it is your will, உங்க சித்தமாக இருந்தா எனக்கு கொடுங்க. Amen. Don't have a blind faith for the things that you see. நீ பார்க்கிறதை குறித்து விசுவாசம் வைக்காத. Don't have faith on the things that you can see. Have faith on the things that you cannot see. உன்னால பார்க்க முடியாது, இந்த காரியம் நடக்குமா நடக்காதா உங்களுக்கு தெரியாது, ஆனால் நீ விசுவாசிக்கிற. You have a confident faith that God can do it. Amen. Hallelujah. Hallelujah. That's why சும்மா உட்காந்து இறை வார்த்தை கேட்டு படிச்சு ஜெபிச்சு பிரயோஜனம் இல்லை. You must put it into action. அது உன் வாழ்க்கையில கொண்டு வரணும். சும்மா like you just see, listen to the sermon, and then you worship, you sing song, you do your Christian duties and all these things, read the word of God, meditate the word of God. Most important thing is you must put it into action. அதை உங்க வாழ்க்கை நடைமுறைக்கு கொண்டு வரணும். Amen. Hallelujah. Put it into action. Then only God will look at you. Amen. You just read the word of God, you pray, you go to church, you do your Christian responsibilities. Put it into action what you read and what you learn. Amen. Hallelujah. நீ படிக்கிறதையும் நீ ஜெபிக்கிறதையும் உன் இறை வார்த்தை நீ என்ன தியானிக்கிறியோ அதெல்லாம் உன் வாழ்க்கையில கொண்டு வா. அப்பதான் இயேசு உங்களை பார்ப்பார். Amen. Hallelujah. Don't just become a talker, which is you love God from your heart, a feeler that you love God from your soul, a thinker that you love God
from your mind. And finally is doer. You love God with your strength. Strength is doing the things that God wants you to do. Amen. Hallelujah. நீ வந்து பேசுற இருதயத்துல இயேசு இருந்தா நீ பேசுற, உன் ஆத்மால இயேசு இருந்தா நீ அவரை ஃபீல் பண்ற, உணர்ற. உன் சிந்தனையில இயேசு இருந்தா நீ அவரை பத்தி யோசிக்கிற. நீ பேசி உணர்ந்து அவரை பத்தி யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. ரொம்ப முக்கியம் அவர் என்ன சொல்றாரோ அதை செய். ஆமென். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தோட செய், நம்பிக்கையோட செய், உன் வாழ்க்கை விடுதலை பெறும். ஆமென். Then only you can see the true living God in your life. Amen. Hallelujah. Hallelujah. Then only you can see the true living God in your life. I'm telling you again, God can always change your situation just like that. Amen. இப்படி இருக்குள்ள மாத்திடுவார். அப்படிப்பட்ட தேவன் அவர். ஐயோ கடவுள் கதை கேட்டிருக்கீங்களா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய வாட்டி. ஐயோ கடவுள் கதை யார் கேட்டதில்லை? ஸ்டோரி ஆஃப் ஐயோ கடவுள் யார் கேட்டதில்லை? யார் கேட்க போறீங்க? நான் திருப்பி சொல்றேன். ஓகேயா? ஒரு மலை ஏறுறவன் தான், மவுண்டன் கிளைம்பர். ஓகேயா? ஸோ அவன் என்ன பண்ணான்னா, அவன் வந்து ஒரு ஃப்ரீ திங்கர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மவுண்டன் ஏறுறவன். ஸோ அவன் நல்லா வெரி எக்ஸ்பர்ட், ரொம்ப நாள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, மலை ஏரியாலாம் வெரி எக்ஸ்பர்ட் பர்சன். ஸோ என்னாச்சுன்னா, ஒரு நாள் மலை ஏறும்போது சரியான மலை ட்ரைனிங், சரியான மலையில் ஏறும்போது வலிக்கு விழுந்துட்டான். வலிக்கு விழுந்து ஒரு குச்சி பிடிச்சி தொங்கினான். ஸோ இந்த உலக கடவுளும் பார்த்துச்சான். ஐடல் எல்லாம் பார்த்துச்சான். இயேசுவும் பார்த்தாராம். ஆமென். அப்ப சாத்தானும் பார்த்தாங்க. அப்ப உலக கடவுள்ல சாத்தான் தானே. அப்ப சாத்தான் சொன்னானா, அவன் அம்மான்னு கூப்பிட்டா நீ போய் காப்பாற்று, அப்பான்னு கூப்பிட்டானா இயேசு போய் காப்பாற்று. அவன் யார் கூப்பிட்றானோ ரெடியா இருப்போம். அவன் விழும்போது ஐயோன்னு விழுந்தானோ. ஐயோ கடவுள் இல்லையே. ஆமென். செத்துட்டான். ஆமென். அதனால you must know who is your God. Amen. Hallelujah. Now you must know who is your God. இயேசு தான் உன் கடவுள். என்ன இருந்தாலும் இயேசுட்ட போ, இயேசு செய்வார். என்ன இருந்தாலும் இயேசுட்ட கேளு, இயேசு செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எப்போதும் வாரம் நம்ம பழகுறோம். We are learning about the Lord Holy Spirit, the law of God. Okay. Never take things for granted. நான் எப்போதும் இந்த 15 வருஷமா நான் அதுதான் கற்றுக் கொடுக்குறேன். I'm just teaching you all about the true living God so that my God will be with you. உங்களுக்கு ஏதாச்சும் வந்துச்சுன்னா எனக்கு தான் மத வலிக்கும். Because I pray for you. I meditate, I intercede for you all. Anything happen, something goes wrong, I feel very bad. நான் போய் ஸ்டார்ட்டை முடிச்சு நிற்பேன். ஏன் என்ன ஆச்சு வை நீங்கள் சொல்ல வரைக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் சொல்லிட்டீங்க. once you confess, God will forgive you. Amen. Hallelujah. நம்ம தேவன் அந்த மாதிரியான தேவன். Before God come and do anything for you, you don't wait for God, you do first. Amen. நீ மத செய், இயேசுலாம் செய்வார். That is faith. Amen. You must put your stone of faith first. அவனோட கல்லை எடுத்து வை. Stone of faith you put first, God will build the foundation. Amen. Hallelujah. Hallelujah. And today we are going to learn about love your God with all your strength. Strength. உன் பலத்தோடு, உன் முழு பலத்தோடு இயேசுவை நேசி. ஆமென். நம்ம வந்து அதிகாரம் 12 வசனம் 30. We already learned how to love God from your heart, from your soul, with your mind, and now with your strength. உன்னோட முழு பலத்தோடு. எப்படி பலத்தோடு நேசிக்கிறது?
Amen. Colossians அதிகாரம் 3 வசனம் 23. Colossians chapter 3 verse 23. Amen. Whatever you do as God is watching. ஆண்டவர் பார்த்திருக்காரு. அப்படி செய்யுங்க. Amen. Hallelujah. God is watching. என்ன செஞ்சாலும் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். Amen. Hallelujah. நமக்கு தெரியணும். இயேசு பார்க்கிறார். இயேசு பார்க்கிறாரு. Whatever the actions that I do, இயேசு பார்க்கிறார். அவருக்கு இருதயம் வலிக்குமா வலிக்காதா யோசிப்பார். Do you heard Lord Jesus or not? நீ செய்யற காரியம் இப்போ ஒரு காரியம் ஆண்டவர் சொல்றாரு. When God wants you to do something, God believes that the children is God believe that the children love Him from all their heart, soul, mind and strength, and God expects you to do, but you delay, you postpone, you never do. You know how much it hurts Lord Jesus. Amen. And how much it hurts Lord Holy Spirit. இன்னைக்கு ஒரு காரியம் ஆண்டவர் உங்களை செய்ய சொல்றாரா, உங்களை நம்பிதான் சொல்றாரு. நீ முழு இதயத்தோட நீ நேசிக்கிற, நீ முழு சிந்தனையோட முழு ஆன்மாவோட முழு பலத்தோட நேசிக்க சொல்லி நம்பி சொல்லும் போது நீ செய்யாம நீ அதை தள்ளி போட்டு போஸ்ட்போன் பண்ணி இருந்தனா அது ஆண்டவர் இயேசுக்கு எப்படி வலிக்கும், ஆவியானவருக்கு எப்படி வலிக்கும்? One fine day God will never expect you to do anything, God want anything from you. உன்னை தூக்கி போட்டு கதவு மூட்டி தெரியாம இருப்ப. ஆமென். நம்ம ஏற்கனவே இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஒரு ஃபங்க்ஷன் வெட்டிங் ஒருத்தனை தூக்கி வெளியே போட்டு லெட் ஹிம் கிரீன் அவுட் சைட். ஏன்னா அவன் ஃபாலோ பண்ணலையே அந்த லோ ஃபாலோ பண்ணாம இயேசு மேல நம்பிக்கை இல்லாம அப்புறம் எதுக்கு ப்ரே பண்றீங்க? ஆமென். ஹalleluya. Hallelujah. We must know strength is always doing things for God. ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்து செய்யற காரியம் தான் strength. The strength is your body. The strength அதான் அவனோட பலம். உன் பலத்தை கொண்டு நீ செய். அந்த பலத்தை தான் சத்துருக்காரன் நிப்பாட்டுவான். அந்த பலத்தை தான் உங்களுக்கு வர விடாம செய்வான். ஈவன் நீங்க ப்ரே பண்ண போனாலும் அவனுக்கு தெரியும் நீ என்ன பண்ண போறேன்னு. உனக்கு அசதி கொடுப்பான். தலைவலி, வயிற்று வலி எல்லாம் கொடுப்பான். பிகாஸ் he take control of your body. அதனால அவன் எல்லாமே செய்வான். Because devil will take control of your body, devil will disturb you physically for you not to go and pray with God. Your spirit, அதான் சொன்னாரு, your spirit is willing but your flesh is weak ன்னு சொன்னாரு. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இதுதான் God created you, shape you. You can become a talker. You பேச முடியும் from your heart. You can talk about God. You can feel God. That is your soul. You feel God in your life. You think about God. You think what God has done in my life. You think. That is your mind. The most important thing is the doers, the strength. The strength. நீ செய். நீ இருதயத்தில் நினைச்சது ஆமா இயேசு சொன்னாரு, ஆமா இயேசு சொன்னாரு. இருதயத்தில் நினைக்க நீ சிந்திக்க ஆமா இயேசு சொன்னாரு, ஆமா இயேசு சொன்னாரு. But who going to do? If you just sit there, you think, yes Lord Jesus tell me like that. Yes, I know in my heart. Yes, Lord Jesus. All you see, your heart, your mind, your soul. They just can see, they just can feel, they just can think. But who is going to do? The strength, that is you. நீங்க தான் செய்யணும். Amen. Hallelujah. Hallelujah. That is what is put into action. Amen. Hallelujah. So your strength is the things that God wants you to do. You put into action. Amen. Amen. Hallelujah. You force yourself. You must force. Sometimes you have to force yourself to do God's things. You force yourself. You push yourself to do things
then only you can see the blessing of God. Amen. ஆண்டவரோட ஆசீர்வாதத்தை அதுக்கப்புறம் தான் நீ பார்ப்ப. நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், எத்தனையோ டெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆமென். ஹalleluya. ஹalleluya. Sometimes you have to force to do things that God wants you to do. You have to force yourself, whether you like, you don't like, you force yourself. Then only you can see the blessing of God. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நோய், ஒரு சீக்கு, ஹாஸ்பிட்டல் போறீங்க, மருந்து கொடுக்குறான், அந்த மருந்து சப்பி தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டான். அப்பதான் நீ நல்லா சப்பி தான் சாப்பிடணும். ஆனால் அந்த மருந்து சரியான கசப்பு, ரொம்ப கசப்பு. ஏன்னா ஒரு நோய் நல்லா பண்ணணும், சப்பி தான் சாப்பிடுவீங்க. நோய் நல்லா பண்ண சப்பி தான் சாப்பிடணும். வேணாம் துப்பிடுவீங்களா? இல்லையே, நான் நல்லா ஆகணும் அப்படின்னு சொல்லி சப்பி தான் சாப்பிடணும். இப்போ அதே மாதிரி ஆண்டவர் வாழ்க்கையில் ஒரு காரியம் சொல்லும் போது, செய்ய சொல்லும் போது, of course your mind always say when God wants you to do something, your mind will always come with a negative thought saying that it's difficult, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவான். அந்த கஷ்டத்தை நீ இருதயத்தில் கொண்டு போய் வச்சுட்டேன்னா இருதயம் சொல்லுவோம் கஷ்டம்னு. இந்த மைண்டும் இருதயமும் கஷ்டம்னு சொல்லும்போது சோல் ஆட்டோமேட்டிக்லி அதை பிக்கப் பண்ணிக்கும், கஷ்டம் தான். ஆமென். But the strength you must push yourself. கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் செய்வேன். ஆமென். The strength is, even though it's difficult, what God asked me to do, I will do it. That is believing and faith. Amen. Believing, faith and strength. Amen. நம்பிக்கை, விசுவாசம், பலம். நீ செய்யற, நீ நம்பிக்கை இருந்தால் தான், உனக்கு விசுவாசம் இருந்தால் தான் உன்னால் செய்ய முடியும். உனக்கு நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இருந்தால் தான் உன்னால் செய்ய முடியாது. ஆமென். ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு இதுதான் God wanted the people, the doers, the people with strength to do His things in this world. And the world always reject the doers. Strength, செய்யறவங்களை வந்து உலகம் செய்ய விடாது. ஆமென். செய்ய விடாது. That is contribution that you are giving for God. The doers are the contributors. Strength, அவங்க தான் contribute பண்ண முடியும். ஆமென். Hallelujah. Hallelujah. You must have to do God's things. ஆண்டவரோட காரியங்களை நீங்க செய்யும்போது you must have initiative, energy. Then only you can put into action. உனக்கு அந்த தெம்பு இருக்கணும். நான் செய்வேன், என்னால செய்ய முடியும். ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். இயேசுவோட பலம் என்னோட இருக்கு. ஆமென். ஹalleluya. நம்ம தான் படிக்கிறோம் Philippians chapter 4 verse 13. With the strength of God I can do anything. அது வாயில மட்டும் நின்றா பத்தாது, வாழ்க்கையில இருக்கணும். ஆண்டவர் கொடுக்கிற பலத்தால என்னால எல்லாவற்றையும் செய்ய முடியுமா? பலனோட போய் ஜெபி. உனக்கு தைகள் தலைவலியோ, கைவலியோ, கால் வலியோ, செத்துருன்னு சொன்னா கூட போய் ஜெபி. God will help you. Amen. God is there to help you. Amen. Hallelujah. Hallelujah. You must know, to please Lord Jesus, to please God, to please Lord Holy Spirit, you must have faith and believe. Amen. தந்தையின் ஆவியானவரை திருப்திப்படுத்த, சந்தோஷப்படுத்த, இயேசு கிறிஸ்து ஆண்டவரை திருப்திப்படுத்த, தந்தையை திருப்திப்படுத்த உனக்கு மத விசுவாசம் இருக்கணும். ஆமென். Hallelujah. The doers are always working. Strength, with the strength of God, எப்போதும் ஜெபித்துக் கொண்டே இருப்பாங்க. Even though you don't feel God, இயேசு கிறிஸ்து ஆண்டவரை நீ உணராமல் இருந்தாலும் சரி, உன் சிந்தனையில் அவர் வராமல் இருந்தாலும் சரி, உன் இருதயத்தில் அவர் இல்லை அப்படி நீங்க நினைச்சாலும் சரி, இயேசு உங்களோட தான் இருக்கிறார். ஏன்னா அவர் உங்களை தினமும் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். Even you think that Lord Jesus is not with you in your heart, you don't feel God, you don't feel God in your mind, but always remember the strength of God is with you. That's why you are alive today. Amen. நீங்க உயிரோட இருக்கிற காரணமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட பலம் தான். Amen. Hallelujah.
Hallelujah. இது உங்களுக்கு தெரியணும். Amen. And take some nice good word from the Bible that you can remember. உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடிஞ்ச இதே வார்த்தையை எடுத்து அந்த வார்த்தையை தியானம் பண்ணுங்க. அந்த வார்த்தையை வச்சுக்கங்க எப்போதும். And take few words and keep in your prayer. Just pray. Amen. Hallelujah. நீங்க ஜெபிச்சீங்கன்னா if your relationship is right with God, God will give you a proper rest. Amen. Hallelujah. நீங்க வந்து ரொம்ப கவலைப்பட வேண்டாம். You don't need to worry. God knows how to take care of you. You don't need to go for adapting things. நீங்க கவலைப்பட வேண்டாம். இந்த ஜாமான் எனக்கு வேணும், அந்த ஜாமான் எனக்கு வேணும், நீ பின்னால் ஓட வேணாம். உனக்கு வேணும்னா இயேசு கொடுத்துருவார். ஆமென். உங்களுக்கு வேணும்னா இயேசு செய்வார். ஜெபத்தில் கொடுங்க, ஜெபத்தில் சொல்லுங்க எல்லாம். ஆமென். ஹalleluya. நான் பாவி, ஆண்டவர் என்னை மன்னிக்கல. இல்ல, you know God. If you think you are a sinner, God have forgive you. It's not true. Take the thing away from your mind. Because once you know Lord Jesus, God already forgiven you. Amen. நீ இயேசு கிறிஸ்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவர் உன்னை மன்னித்துட்டார். ஆமென். ஹalleluya. உன்னை மன்னித்துட்டார். But இது இருந்தால் even God forgive you. Never forget that we are a sinner. Every time you must ask forgiveness for the sins that you have done without knowing Lord Jesus. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தெரியாம நீங்க செஞ்ச பாவங்களுக்கு ஆண்டவர்கிட்ட எப்போதும் மன்னிப்பு கேட்கணும். ஆமென். ஹalleluya. Hallelujah. God will initially, slowly, part by part, God will change you. உங்களை ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றுவார். Immediate change எல்லாம் இருக்காது. No immediate changes. God will change you slowly. But you must put the initiative to change also. Amen. உங்களை ஆண்டவர் கொஞ்சமா மாற்றுவாரு. நீங்களும் அதுக்கு இடம் கொடுக்கணும் மாற்ற. நீ இடம் கொடுக்காம நான் பிடிச்ச மயிலுக்கு 3 கால் நின்றனா ஒரு நாளைக்கு ஆண்டவர் வைப்பார் ஆப்பு மண்டையை கட்டி. ஆமென். ஹalleluya. If you are the one to change, you just stand there. I won't change. I am a stiff neck camel, so I won't change. You will be like that. One day God put a bomb on your head. Amen. Hallelujah. That time you will run and come. God will disappear. Amen. Hallelujah. Hallelujah. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அந்த மாதிரி நிலைமைக்கு நிக்காதீங்க. God change everything. If God wanted you, God will change everything. God will change your look, your direction, your family, your background, your financial situation, everything. எல்லாமே மாற்றுவார் இயேசு கிறிஸ்து ஆண்டவர். உங்களை தேர்ந்தெடுத்து பயன்படுத்துவார்னா உன்னை உச்சம் தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் மாற்றுவார். உன் குடும்பம், உன் பொருளாதாரம், நீ இருக்கிற இடம் எல்லாமே. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென். இன்னைக்கு இது ரொம்ப முக்கியம். Your strength by doing God's things is very important. And that's why God said, your heart, your soul, your mind, the last one is strength. Amen. And the strength, ஆண்டவர் ஏன் பலத்தை கடைசி வச்சார்னா பலத்தோடு செய், பலத்தோடு போராடு. ஆமென். Hallelujah. Hallelujah. God only use those people who have strength in this world. Amen. உனக்கு பலம் இருக்கணும் ஆண்டவரோட காரியங்களை செய்ய. இப்போ ஒரு ஆள்கிட்ட போய் இயேசு பற்றி பேசினா, if I ask you all to go and talk to somebody about Lord Jesus, if you don't have strength, you cannot do it. Amen. You know your God. உங்களுக்கு உங்க ஆண்டவர் தெரியும். You love your God with all your heart, with all your soul, with all your mind. But if you don't have strength, you cannot talk about Lord Jesus. Amen. You will be afraid. பயப்படுவீங்க இயேசு பற்றி பேசுங்க. Even though you know everything about Lord Jesus, at that time for you to talk, you will be afraid. நீ பயப்படுவ பேச. Amen. Amen. Hallelujah. 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 I never try to do things alone. Amen. God don't want you to do things alone. ஆண்டவரே ஒண்டியா இந்த காரியமும் செய்ய சொல்லு. Amen. God will give you a team, a fellowship, a family to pray. Amen. To share the strength
ஆண்டவர் கொடுப்பார். பலத்தை பகிர்ந்து கொள்ள உனக்கு ஒரு குடும்பம் கொடுப்பார். உனக்காக ஜெபிக்க. ஆமென். உனக்காக ஜெபிக்க ஆண்டவர் எல்லாத்தையும் உங்களை சுத்தி வைப்பார். ஆமென். ஹalleluya. How long you want God to wait for you? நான் திருப்பி திருப்பி இதை கேட்கிறேன். How long you all want God to wait for you for you all to change? ஆமென். நீங்க எப்ப மாறுவீங்க? எப்ப ஜெபிப்பீங்க? ஆமென். ஹalleluya. When you want to see your fault, உங்களோட மேல உள்ள குறைகளை எப்ப பாப்பீங்க? மற்றவங்களோட குறையை பார்த்து சொன்னாங்க சொல்றோம், இவங்க இப்படி இவங்க அப்படி அவங்க இப்படி. நம்ம குறையை எப்ப பார்ப்போம்? நம்ம இயேசுக்கு எப்ப காரியங்களை இறங்கி செய்வோம்? ஏன் நம்ம குறையை பார்க்க மாட்டோம்? வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரோம், ஞாயிற்றுக்கிழமை வரோம், ப்ரே பண்றோம், ஆண்டவர் வார்த்தை கேட்கிறோம். அப்புறம் அண்ணா விசுவாசத்தோட இந்த கேட் தாண்டோட விசுவாசம் போயிடும். ஆமென். Hallelujah. நான் கேட்டுக்குள்ள you are all inside here, the faith is very high, the believing high, the strength high, everything high. When you leave the gate, check out ready, everything check out. Amen. Hallelujah. Why? என்ன காரணம்? And how you want to show that you love God? In which way that you want to show that you love God? Amen. Hallelujah. And you must use your strength. உன் பலத்த பாவி. In area that you think that you are not using your strength, use your strength. Amen. Hallelujah. Hallelujah. And think what God have done in your life. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் என்ன காரியம் செஞ்சிருக்காரு. Whatever God have done in your life, think and pray and expect more things that God to do in your life. Amen. Hallelujah. Okay. ஒரு கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது. One story I tell in Tamil, then you go and translate. Amen. Hallelujah. ஒருத்தர் இருந்தானா என்னாச்சுன்னா 6 நாள் மண்டே டு சாட்டர்டே வந்து நல்லா அலைவான். அங்கேயும் வெளில ஒண்ணுமே இல்லை. சண்டே வந்து சர்ச்சுக்கு வந்துடுவான். டே நெவர் மிஸ் சண்டே சர்ச் வந்துடுவான். ஆனா சண்டே சர்ச்சுக்கு வந்தாலும் அவன் மாதிரி அவனை பார்த்தா எல்லாம் சொல்லுவாங்க, அவன் மாதிரி யாரும் ப்ரே பண்ண முடியாது, வெரி குட் நல்லா ப்ரே பண்ணலாம். முன்னுக்கு வர்ஷிப்லாம் கொடுத்துட்டீங்கன்னா கொடுத்தா அவனை மாதிரி பண்ண முடியாதான். அவன் முன்னுக்கு வந்தானே, அப்பா ஆண்டவரே ஆவியானவரே நேசிக்கிறேன் ஐயா, அப்பா உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன் அப்படின்னு பாட்டு பாடி பயங்கர எவ்ரிபடி சீ எல்லாம் சொன்னாங்க. பார்த்தியா அவங்கள மாதிரி ப்ரே பண்ண முடியுமா? அவங்க இப்படின்னு சொன்னாங்க. ஆனா தட் இஸ் பிசிக்கல். ஸ்பிரிச்சுவலி மேல ஆவியானவர் இயேசு கிறிஸ்து தந்தை பார்த்துருந்தாங்க. அப்ப இயேசு கேட்டார், ஆவியார் கேட்டார், யாரு வேணும்? ஆவியார் சொன்னாங்க, யார் பத்த பண்ணிலோ தனியா கத்தி கிடக்குது, பரவாயில்ல. ஏன்னா அவன் இயேசு கூட ஒரு வைக்கலையே. You don't have the relationship with Lord Jesus. The Lord Holy Spirit will never know you. So when Lord Jesus asked, who is this fellow? Lord Holy Spirit, I don't know whose child is this. Why he is shouting? I don't know. யார் பத்த பிள்ளையோ ஆண்டவரே தெரியலையே அப்படின்னு. ஆமென். ஹalleluya. நீங்க அந்த மாதிரி இருக்காதீங்க. I don't want you to be like that. Amen. Only Sunday you all see God. After that you forget about God. I don't want you to be like that. Amen. Every day எப்போதும் உன் உறவை இயேசு கூட கரெக்டா வச்சுக்க. உன்னோட ஐயோ கடவுள் கிடையாது தெரியுமா? உன் கடவுளுக்கு பேர் இருக்கு. ஆமென். உங்க கடவுள் பேர் இயேசு. ஆமென். ஹalleluya.